மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். முதல்ல ஒரு கேள்வி கேட்டாரு. 2 சர்வே எடுத்தார். முதல் சர்வே என்ன எடுத்தார்னா, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். 13ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியில். சரி, ஜனங்க இப்படி 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 சொல்றாங்க, ரைட்டு. அதை பற்றி நம்ம கடந்த வகுப்புகளில் தியானித்தோம். இப்போ நீங்க என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு ஒரு சரியான பதில பேதுரு சொன்னான். ஜனங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற கண்ணோட்டம் வேற, சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற கண்ணோட்டம் வேற. ஜனங்க இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வது விதம் வேற, அவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஆண்டவரை புரிந்து கொள்கிற விதம் வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஜனங்க சொல்லலாம், அவரும் ஒரு கடவுளியா? எத்தனையோ கடவுள் இருக்கு, அவரும் ஒரு கடவுள். நான் சில வீடியோஸை பார்த்தேன். இயேசு கிறிஸ்து அவரும் ஒரு அவதாரம் தான். கிருஷ்ணரும் கிறிஸ்துவும் ஒன்று தான் என்று சொல்லக்கூடிய உரைகளை எல்லாம் நான் வீடியோவில் கேட்டிருக்கிறேன். சொற்பொழிவாளர்கள், இயேசு கிறிஸ்து மேமலைக்கு வந்தார், இங்கே தத்துவங்களை கற்றுக்கொண்டாரு, இங்கே யோகா கற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய வீட்டு வரவேற்பறையில் சாமியார் படம்லாம் மாட்டப்பட்டிருக்கு. இயேசுநாதர் படமும் அதில் மாட்டப்பட்டிருக்கு. அந்த சாமியார் படங்களுக்கு நடுவில் அதை நான் பார்த்தேன். அதனால் சில புத்தகங்களை நான் அதனுடைய விளம்பரங்களை பார்த்தேன். இந்து மதம் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற அர்த்தத்தில் சில புத்தகங்களுடைய தலைப்புகளை, அட்டைகளை நான் விளம்பரத்தில் பார்த்தேன். ஆக இந்து சகோதரர்கள் கூட அவரும் ஒரு கடவுள்தான், அவரும் ஒரு ஆன்மீக குருதான், அவரும் ஒரு அவதாரம் தான் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய நண்பர்கள் அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஈசா நபி என்று அவரை குறித்து சொல்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் அவர் ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்கிறார்கள். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து. நாம் அவரை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம், நாம் அவரை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம், தேவ பிள்ளைகள், அதுதான் பிரச்சனை. ஜனங்க எப்படி, மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்க, இயேசுவை அறியாதவர்கள், உலகத்தான் இயேசுவை எப்படி பார்க்கிறான், எப்படி புரிந்து வைத்திருக்கிறான் என்பது கர்த்தருக்கு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நாம் அவரை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம், எப்படி அவரை பார்க்கிறோம் என்பதுதான் அவருக்கு பெரிய முக்கியமான விஷயம். அதைத்தான் அவர் இந்த இடத்துல முக்கியப்படுத்தி பெரிதுபடுத்தி காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்பவும் நம்ம அப்படி ஊரோட ஒத்து போயிடக்கூடாது. கும்பலில் நாமும் கூட சேர்ந்து கூச்சல் போட்டுறக்கூடாது. எல்லாம் அப்படிதான், ஏன் கூச்சல் போடுறேன், நானும் போட்டுட்டு போகிறேன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், யாராக இருக்கிறார், ஒரு தனிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ணோட்டம், அது ரொம்ப முக்கியம். இங்க ஒருத்தன் தான் சொல்றான், பேதுரு என்கிற தனி மனிதன். அடுத்த வசனத்துல 16 சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு எப்பவுமே ஏதாவது வளருவான், ஏதாவது ஏடா கூடமா பேசி ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குவான், அல்லது ஆண்டவர் அவனை திருத்துவார். ஆனால் மிக சரியாக பதில் சொன்னது இந்த ஒரு இடத்துல தான். ஏதாவது வளருவான். மறுரூப மலையில் என்ன சொன்னான், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் போட்டுடலான்னா வளர்னான். அந்த மாதிரி வளராம மிகச்சரியாக பதில் சொன்னது இந்த இடத்துல தான்.
அதனால நம்ம உளரக்கூடாது. பல நேரங்களில் நாம் போய் ஆண்டவரை பற்றி நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாம் அல்லது ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். அவங்க சில கேள்விகளை கேட்கும்போது உளரக்கூடாது. ஒரு சரியான பதில் நமக்கு தேவை. இயேசு சொல்கிறார், பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு தான். வெளிப்பாடு இல்லைன்னா இயேசு கிறிஸ்து கூடவே ஒருவேளை பிறந்ததுலேருந்தே இருந்திருப்பார். கிளையாப்பாவே அவரை தீர்க்கதரிசின்னு தான் சொன்னார். இயேசுவோருக்கு உதவியாளராக 70 பேரில் ஒருத்தராக 3 வருஷம் கூட இருக்கார். எம்மாவூருக்கு போன 2 பேரில் ஒருத்தர். அவரே கூட அவர் தீர்க்கதரிசி. என்ன வல்லமையான தீர்க்கதரிசி! என்ன வாக்கிலும் வல்லமையான தீர்க்கதரிசி. சில தீர்க்கதரிசி வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்க, அற்புதம் செய்ய மாட்டாங்க. சில தீர்க்கதரிசி அற்புதம் மட்டும்தான் பண்ணுவாங்க, ரொம்ப வார்த்தை வல்லமையாக இருக்காது. இவருக்கு வார்த்தையும் வல்லமையாக இருந்துச்சு, செய்கைகளும் வல்லமையாக இருந்துச்சு. வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் தான் இஸ்ரேல் நாட்டையே அப்படியே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவார். காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி இயேசு இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவார். அவரை சுதந்திர போராட்ட தலைவராக பார்த்தாங்க. 12 சீடர்களுமே அப்படி தான் பார்த்தாங்க. இயேசுநாதரை சுதந்திர போராட்ட தலைவராக தான் பார்த்தாங்க, தீர்க்கதரிசியாக தான் பார்த்தாங்க பல நேரங்களில். ஆனால் எனக்கு அவர் என்னவாக இருக்கிறார்? எல்லாரும் ஒரு சாமியை கும்பிடுறாங்க, நானும் ஒரு சாமியை கும்பிடுறேன். கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா இயேசுநாதரை ஆராதிக்கிறாங்க, நானும் ஆராதிக்கிறேன். அது ஒரு தனிப்பட்ட பார்வை இல்லை, ஒரு தனிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஒரு தனிப்பட்ட புரிந்து கொள்ளுதல், ஒரு தனிப்பட்ட பார்வை. அது எப்போது சரியான பார்வை, சரியான புரிந்து கொள்ளுதல் வரும்? வெளிப்பாடு நமக்கு வரணும், பிதாவினுடைய வெளிப்பாடு. இப்போ யோசுவாவும் காலேபும் வேற மாதிரி சொன்னாங்க. ஒரே கானான் தேசம்தான், ஒரே ராட்சசர்கள் தான். 10 உளவாளிகளும் சொன்னாங்க, இல்லை தேசம் நல்ல தேசம்தான், செழிப்பான தேசம்தான். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க, ராட்சசர்களாக இருக்காங்க. அவங்களெல்லாம் நாம் போய், அங்கே இருக்கிற பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நாம் போய் அதை ஜெயிக்க முடியாது, இந்த நாட்டை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க 10 பேரும். யோசுவாவும் காலேபு தான் சொன்னாங்க, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த நாட்டை நம்ம பிடிச்சிருவோம், கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னாங்க. அதாவது மாற்றி யோசின்னு வாங்க. இந்த 10 பேர் வேற மாதிரி யோசிச்சாங்க, யோசுவாவும் காலேபும் வேற மாதிரி யோசித்தாங்க. they dare to think differently. மாற்றி யோசிக்கிறதுக்கு துணிந்தார்கள். அதனால் அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.